everyone, welcome back to my class. In the Lost Spring, Stories of Stolen Childhood 2005ல அனீஸ் ஜங் எழுதின ஒரு புக். அந்த புக்கில் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கு 2 கதைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம போன வீடியோவில் சாஹிபே ஆலமுடைய கதையை பார்த்தோம். இந்த வீடியோவில் முகேஷுடைய கதையை பார்க்கலாம். போன வீடியோவில் சீமாபுரி பற்றி சொல்லும் போது அங்கே 10,000 ட்ராக் பிக்கர்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் சூவேஜ், ட்ரைனேஜ், அதாவது சரியான சாக்கடை வசதி இல்லாத ஒரு இடத்துல, தண்ணி இல்லாத ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இப்போது அடுத்த கதைக்கு போகலாம். I want to drive a car. Mukesh insists on being his own master. I will be a motor mechanic, he announces. இந்த கதையும் கூட சாஹிப் மாதிரியே இன்னொரு பையன் முகேஷோடது. அவனோட ஓன் மாஸ்டராக இருக்கணும்னு சொல்கிறான். அதாவது அவன் யாருக்கு கீழேயும் வேலை செய்யக்கூடாது, அவன் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படின்னும் அவன் முடிவு பண்ணி வச்சுருக்கான். அவன் ஒரு மோட்டார் மெக்கானிக்காக ஆக போகிறானா. Do you know anything about cars? I ask. அதுக்கு ஆத்தர் அவன்கிட்ட கேட்குறாங்க, Do you know anything about cars? உனக்கு காரை பற்றி ஏதாவது தெரியுமா? I will learn to drive a car, he answers, looking straight into my eyes. நான் கார் ஓட்ட கற்றுக்குவேன் அப்படின்னு ஆத்தரோட கண்ணை பார்த்து சொல்கிறான். அதாவது அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். His dream looms like a mirage amidst the dust of streets that fill his town Firozabad, famous for its bangles. மிராஜ்னா கானல் நீர். நீங்கள் கார்லெல்லாம் போயிட்டுருக்கும் போது ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நிஜமான தண்ணி கிடையாது, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவனோட கனவு ஊசலாடிட்டுருக்கு. எங்கன்னா ஃபிரோசாபாதோட தூசி நிறைந்த தெருக்களில் அவனோட கனவு இருக்கான். அதுவும் ஒரு கானல் நீர் மாதிரி. அதாவது இது நிறைவேறக்கூடிய கனவாக ஆத்தருக்கு தெரியல. முகேஷ் எந்த ஊரில் இருக்கான்னா ஃபிரோசாபாத்தில் இருக்கான். ஃபிரோசாபாத் கிளாஸ் பேங்கிள்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். கண்ணாடி வளையல்கள் லேடிஸ்லாம் போடுவாங்கள்ல, அதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். இந்த ஊர் உத்தரப்பிரதேஷில் ஆக்ரா பக்கத்தில் இருக்குது. இட் இஸ் த சென்டர் ஆஃப் இந்தியாஸ் கிளாஸ் ப்ளோயிங் இண்டஸ்ட்ரி வேர் ஃபேமிலிஸ் ஹாவ் ஸ்பெண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஒர்க்கிங் அரவுண்ட் ஃபர்னஸஸ், welding glass, making bangles for all the women in the land, it seems. ஃபிரோசாபாத்தில் இருக்க நிறைய குடும்பங்கள் இந்த பேங்கிள் மேக்கிங் தொழிலை தான் செஞ்சிட்ருக்காங்க. கிளாஸ் ப்ளோயிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியும். கிளாஸுக்கும் கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். லைக் சிலிக்கா சாண்ட், சோடியம் ஆக்சைடு, சோடா ஆஷ், கால்சியம் ஆக்சைடு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபர்னஸ்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு பெரிய அடுப்பில் அதெல்லாம் உருக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த உருக்குனதை எடுத்து அவங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அவங்க அதை செஞ்சுக்குவாங்க. இப்போ பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை ப்ளோ பண்ணணும், அப்போ தான் அந்த ஷேப்பில் வரும். இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா ஒருத்தர் வாயில் ஒரு டியூபை வச்சு அது வழியாக காற்றை ஊதிட்டுருக்காரு. அதர் எண்டில் அந்த கிளாஸ் பலூன் மாதிரி ஆகுது, அதுதான் ப்ளோயிங். இந்த குடும்பங்கள்லாம் தலைமுறையாக இதே தொழிலை தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வேலையே இந்த ஃபர்னஸஸ் அடுப்பை சுற்றி கிளாஸஸை வெல்ட் பண்ணுறது. இவங்க எத்தனை வளையல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா விமனுக்கும் இவங்க தான் வளையல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளவு வளையல்களாக அவ்வளவு குடும்பங்கள் தயாரிக்கிறாங்க. முகேஷஸ் ஃபேமிலி இஸ் அமங் தெம். முகேஷோட குடும்பமும் அதில் ஒன்று தான். None of them know that it is illegal for children like him to work in the glass furnaces with high temperatures. சின்ன குழந்தைங்கள வேலை செய்ய வைக்கிறதே தப்பு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்க அடுப்புக்கு பக்கத்தில் இந்த குழந்தைங்கள வேலை செய்ய வைக்கிறாங்க. இது சட்டப்படி தப்பு அப்படின்ற விஷயமே இங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியாதான். இன் டிஞ்சி செல்ஸ் விதவுட் ஏர் அண்ட் லைட். அது மட்டும் இல்லை, அவங்க வேலை பார்க்குற இடத்துல காற்று வெளிச்சம் ரெண்டுமே இல்லையா. டிஞ்சி அப்படின்னா ரொம்ப இருட்டான, ரொம்ப அழுக்கான இடம். That the law, if enforced, could get him and all those 20,000 children out of the hot furnaces where they slog their daylight hours. ஏற்கனவே சட்டம்லாம் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை இவங்க மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, அமல்படுத்தினாங்கன்னா இந்த முகேஷ் மாதிரி இன்னும் 20,000 குழந்தைங்கள இந்த ஹாட் ஃபர்னஸ்லேருந்து காப்பாற்ற முடியும். டே லைட் ஹவர்ஸ் அப்படின்னா எப்போ வெளிச்சம் இருக்கும், பகலில் தான் வெளிச்சம் இருக்கும். அந்த நேரத்துலையும் இந்த குழந்தைங்க போய் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அதனால அவங்க சூரிய ஒளியை, டே லைட்டை பார்க்குறதே இல்லை. அதனால அவங்களோட கண் பார்வையை இழக்க வேண்டியிருக்கு. Mukesh's eyes beam as he volunteers to take me home, which he proudly says is being rebuilt.
முகேஷ் அனீஸ் ஜங்கை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும் போதே அவனோட கண்ணில் ஒரு ஒளி தெரியுது. அவன் ரொம்ப பெருமையாக அவங்க வீட்டை திரும்ப கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். We walked down stinking lanes choked with garbage, past homes that remain hovels with crumbling walls, wobbly doors, no windows. ஆனால் அவங்க 2 பேரும் போன வழியை பார்த்தா அப்படி ரொம்ப நாறுது. ஸ்டிங்கிங்னா நாறுறது. சோக்ட் வித் கார்பேஜ், அந்த வழி பூரா குப்பையாக போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கூட இடம் இல்லாமல். அவங்க போகும்போது அந்த வீடெல்லாம் பார்த்தா ஹவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹவல்ஸ்னால் ரொம்ப சின்ன வீடு, குடிசை சைஸில் இருக்கும். ஆனால் ஒரு டின் மாதிரி ஏதோ போட்டு மேலெல்லாம் ரூஃப் பண்ணியிருப்பாங்க. க்ரம்பிளிங் வால்ஸ் அப்படின்னா எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகிறதுக்கு தயாராக இருக்க சுவர்கள். வாப்லி டோர்ஸ், அப்படியே ஆடிட்டுருக்கு அந்த கதவெல்லாம். நோ விண்டோஸ், ஜன்னலே கிடையாது. crowded with families of humans and animals coexisting in primeval state. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த குடும்பங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்குது. ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கோ எக்ஸிஸ்டிங். இந்த மாதிரி குப்பை இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நாய் இருக்கும், சில பேர் வீட்டில் மாடு கூட வளர்ப்பாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் நிறைய இடத்துல. ஆனால் இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. எப்படி இருக்குன்னா ப்ரைமீவல் ஸ்டேட்டில் இருக்கான். அதாவது ஆதி காலத்தில் மனுஷங்க அனிமல்ஸ் எல்லாம் குகையில் இருந்தப்போ எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கான். He stops at the door of one such house, bangs a wobbly iron door with his foot and pushes it open. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஆத்தரை முகேஷ் கூட்டிகிட்டு போகிறான். அந்த வீட்டு வாசலில் ஒரு அயன் டோர் இருக்குது. அந்த டோர் ஏற்கனவே ஆடிட்டுருக்கு. அந்த டோரை போய் அவன் காலை வச்சு ஒரு உதச்சு திறந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். We enter a half-built shack. In one part of it, thatched with dead grass, is a firewood stove over which sits a large vessel of sizzling spinach leaves. அவனோட வீடு பாதி சுவரு பாதி டின்னு அந்த மாதிரிலாம் வச்சு கட்டின ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியில் ஒரு வைக்கோல் கூரை மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே ஒரு விறகடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சு ஸ்பினச் லீவ்ஸ் அப்படின்னா பாலக்கீரை பசலைக்கீரைன்னெலாம் சொல்லுவோம்ல, அதை சமைச்சிட்ருக்காங்க. சிசிலிங்னா சூடான பாத்திரத்தில் தண்ணியெலாம் தெளிச்சிங்கன்னா ஒரு மாதிரி சத்தத்தோடு தெரிக்கும்ல, அதுதான் சிசிலிங். On the ground, in a large aluminium platter are more chopped vegetables. தரையில் ஒரு பெரிய தட்டு, ஒரு தாம்பாலம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் இன்னும் நிறைய chopped vegetables இருக்குது. A frail young girl is cooking the evening meal for the whole family. அங்கே ஒரு ரொம்ப வீக்கான பொண்ணு உட்காந்து அந்த குடும்பத்துக்கே சாயங்காலத்துக்கான சாப்பாடு சமைச்சிட்ருக்கா. Through eyes filled with smoke, she smiles. She is the wife of Mukesh's elder brother. விறகடுப்பில் சமைச்சோன்னா எவ்வளோ புகை வரும் தெரியுமா? அந்த புகைக்கு நடுவில் அந்த பொண்ணு உட்காந்து சமைச்சிட்ருக்கா. அவள் கண்ணெல்லாம் புகையாக இருக்குது. அதோட அந்த பொண்ணு இவங்களை பார்த்து சிரிக்கிறா. அந்த பொண்ணு தான் முகேஷோட அண்ணி. Not much older in years, she has begun to command respect as the Bahu, the daughter-in-law of the house, already in charge of 3 men, her husband, Mukesh, and their father. அந்த பொண்ணே பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணாக தான் இருந்தது. அந்த சின்ன வயசுலேயே அந்த பொண்ணுக்கு மருமகள் அப்படின்ற பதவியை கொடுத்து 3 பேர், முகேஷோட அண்ணா, அவங்களோட அப்பா 3 பேரையும் கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க. When the old man enters, she gently withdraws behind the broken wall and brings her veil closer to her face. அப்போது முகேஷோட அப்பா வர்றாரு. அவரை பார்த்தோன்னே அந்த பொண்ணு செவத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டு தலையில் இருக்க முக்காடை வச்சு முகத்தை மறைச்சிக்குது. As custom demands, daughters-in-law must veil their faces before male elders. இந்த மாதிரி வீட்டில் யாராவது பெரியவங்க ஆம்பளைங்க வந்தாங்கன்னா அவங்களோட முகத்தை மறைச்சிக்கிறது அவங்களோட பழக்கமாக இருக்குது. In this case, the elder is an impoverished bangle maker. Despite long years of hard work, first as a tailor, then as a bangle maker, he has failed to renovate a house, send his 2 sons to school. இந்த வீட்டு பெரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழையிலையும் ஏழையான ஒரு பேங்கிள் மேக்கர். அவர் முதல்ல ரொம்ப வருஷம் டெய்லராக இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கூட அவரால் ஒரு வீட்டை கூட ஒழுங்காக திரும்ப கட்ட முடியல. அவரோட 2 பசங்களையும் ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியல. All he has managed to do is teach them what he knows, the art of making bangles. அவரால் அவரோட 2 பசங்களுக்கும் வளையல் எப்படி செய்கிறதுன்றதை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. It is his karam, his destiny, says Mukesh's grandmother. அங்கே இருக்க முகேஷோட பாட்டி இதெல்லாம் எங்களோட விதி அப்படின்னு சொல்கிறாங்க. கரம்னா விதி. அவங்களோட விதினால தான் அவங்க இந்த மாதிரி ஏழ்மையான நிலையில் இருக்காங்கன்னு அவங்க நம்புகிறாங்க.
who has watched her own husband go blind with the dust from polishing the glass of bangles. முகேஷோட தாத்தா இந்த கிளாஸ் கட் பண்ணுற தொழிலில் தான் இருந்திருக்காரு. அவர் கிளாஸ் பாலிஷ் பண்ணும்போது அதில் இருந்து வர்ற தூசி அவர் கண்ணில் பட்டு அவர் கொஞ்ச நாளில் கண்ணு தெரியாமையே போயிட்டாராம். அதையும் இந்த பாட்டி பார்த்துருக்காங்க. அப்போவும் இதுதான் எங்கள் விதின்னு சொல்கிறாங்க. Can a God-given lineage ever be broken? She implies. Born in the caste of bangle makers, they have seen nothing but bangles. காட் கிவன் லீனியேஜ், பரம்பரையாக இந்த தொழில் தான் பண்ணணும்னு அவங்களுக்கு இருக்குது. அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இங்கே அவங்க பிறந்த ஜாதியை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அவங்க பிறந்த ஜாதியே இந்த வளையல் செய்கிற தொழில் செய்கிற ஜாதியில் பிறந்ததுனால அவங்க அதுதான் செய்யணும் அப்படின்னு நம்புகிறாங்க. In the house, in the yard, in every other house, every other yard, every street in Firozabad. இவங்களுக்கெல்லாம் வளையலை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ளே, அவங்க வீட்டுக்கு வெளியில், பக்கத்து வீட்டுக்குள்ளே, பக்கத்து வீட்டுக்கு வெளியில், ஃபிரோசாபாத்தில் இருக்க ஒவ்வொரு தெருவுலையும் வளையல் தான் இருக்கும். ஸ்பைரல்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ், சன்னி கோல்ட், பேடி க்ரீன், ராயல் ப்ளூ, பிங்க், பர்பிள், எவ்ரி கலர் born out of the 7 colors of the rainbow. ஸ்பைரல்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் எல்லாம் செஞ்சு கட்டி அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த பேங்கிள்ஸை நீங்கள் எல்லா கலர்லேயும் பார்க்கலாம். வானவில்ல இருக்க ஒவ்வொரு கலர்லேயும் பேங்கிள் இருக்கும். Lie in mound in unkempt yards are piled on 4-wheeled hand carts pushed by young men along the narrow lanes of the shanty town. இந்த மாதிரி கலர் வளையல்கள்லாம் குன்று மாதிரி குவிச்சு அவ்வளோ பெருசாக அவ்வளோ நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்களாம். அதெல்லாம் 4 சக்கரம் இருக்க கைவண்டியில் யங் மென் தள்ளிட்டு இந்த ஊரோட அழுக்கு தெருக்கள்லாம் போகிறத நம்ம பார்க்கலாம். And in dark hutments next to lines of flames of flickering oil lamps sit boys and girls with their fathers and mothers welding pieces of colored glass into circles of bangles. சின்ன இருட்டு குடிசைகளில் ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு சின்ன மின்னி எரியிற விளக்குங்க பக்கத்தில் நிறைய பசங்களும் பொண்ணுங்களும் அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து இந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் வெல்டு பண்ணி வளையல்களாக மாற்றிட்டுருக்காங்க. Their eyes are more adjusted to the dark than to the light outside. That is why they often end up losing their eyesight before they become adults. இவங்களோட கண்கள்லாம் அந்த இருட்டு வெளிச்சத்துக்கே பழகிடுது. அதனால இவங்க பெருசாகிறதுக்குள்ளே இவங்களோட கண் பார்வையே போயிடுது. Savita, a young girl in a drab pink dress, sits alongside an elderly woman soldering pieces of glass. இப்போ நமக்கு சவிதா அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. அவள் பிங்க் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாலாம். ட்ராப் அப்படின்னா ரொம்ப பழசான டல்லான ஒரு பிங்க் ட்ரெஸ். பக்கத்தில் ஒரு வயசான லேடி உட்காந்துட்ருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த கிளாஸ் பீசஸை சால்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிளாஸ் பீஸை சர்க்கிள் ஆக்கி ஒட்ட வைப்பாங்கல்ல, அந்த வேலை பார்த்துட்ருக்கா. சால்டரிங் மெஷின் ஒன்று இருக்கும். அதை எலக்ட்ரிசிட்டியில் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா அதோட டிப் நல்லா ஹாட் ஆகிடும். அதை ஏதாவது மெட்டல் சர்ஃபேஸ் இந்த மாதிரி கிளாஸ்லலாம் வச்சா அந்த இடம் உருகிடும். அதோட இன்னொரு பீஸை வச்சோன்னா ரெண்டும் ஒட்டிக்கிறோம். As her hands move mechanically like the thongs of a machine, I wonder if she knows the sanctity of the bangles she helps make. அந்த பொண்ணோட கை அப்படியே மெஷின் மாதிரி வேகமாக வேலை செஞ்சிட்ருக்கு. தாங்ஸ் அப்படின்னா இடுக்கி. அதை பார்க்கும்போது அனீஸ் ஜங்குக்கு இந்த பொண்ணுக்கு இந்த வளையலோட புனிதத்தன்மை தெரியுமா அப்படின்னு சந்தேகம் வருது. It symbolizes an Indian woman's suhag, auspiciousness in marriage. இது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சுமங்கலி அப்படிங்கிறத குறிக்குது. It will dawn on her suddenly one day when her head is draped with a red veil, her hands dyed red with henna, and red bangles rolled onto her wrists. She will then become a bride, like the old woman beside her who became one many years ago. She still has bangles on her wrist, but no light in her eyes. ஒரு நாள் திடீர்னு அவள் தலையில் ஒரு ரெட் கலர் முக்காடு போடுவாங்க. அவள் கையில் மருதாணியெல்லாம் வச்சு விட்ருவாங்க. அவள் கையில் ரெட் கலர் பேங்கிள் போட்டு விடுவாங்க. அப்புறம் அவள் ஒரு மணப்பெண்ணாக மாறிடுவா. எப்படி அவள் பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த வயதான பெண் ஒரு காலத்தில் ஒரு கல்யாண பெண்ணாக இருந்தாலோ அதே மாதிரி இவளும் ஆயிடுவா. டான் ஆன் ஹர் அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் இந்த வளையல் இந்தியாவில் எவ்வளோ புனிதமாக கருதப்படுதுன்ற விஷயம் அவளுக்கு புரியும். இப்போது சின்ன வயசுலேருந்து அந்த வேலை செஞ்சு அவள் ஒரு மெஷின் மாதிரி தான் அதை செஞ்சிட்ருக்கா. இப்போது சவிதா பக்கத்தில் உட்காந்துட்ருக்க அந்த வயசான அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. அந்த அம்மாவோட கையில் இப்போ வளையல் இருக்குது, ஆனால் கண்ணில் வெளிச்சம் இல்லை, ஒளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
एक वक्त शेर भर खाना भी नहीं खाया. She says in a voice drained of joy. இங்கே சேர் அப்படின்றது ஒரு அளவு, ஒரு குவான்டிட்டியை குறிக்குது. ஒரு வேளை கூட வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டதில்ல அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அதை சொல்லும் போதே அவங்க குரலில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. She has not enjoyed even one full meal in her entire lifetime. That's what she has reaped. இத்தனை வருஷமாக அவங்க வேலை செஞ்சதுக்கு ஒரு வேளை கூட அவங்களால ஃபுல்லாக சாப்பிட முடியல. Her husband, an old man with a flowing beard, says, I know nothing except bangles. All I have done is make a house for the family to live in. அவங்களோட ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருக்கார். அவருக்கு ஒரு நீளமான தாடி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த வளையலை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நாங்கள்லாம் தங்குறதுக்கு ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது அப்படிங்கிறாரு. ஹியரிங் him, one wonders if he has achieved what many have failed in their lifetime. He has a roof over his head. அவர் சொல்கிறத கேட்டால் பலர் தோற்று போன ஒரு விஷயத்தில் இவர் ஜெயிச்ச மாதிரி தான் இருக்குது. நிறைய பேருக்கு வீடே இல்லாமல் இருக்கப்போ இவர்கிட்ட சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. The cry of not having money to do anything except carry on the business of making bangles, not even enough to eat, rings in every home. அவங்களுக்கெல்லாம் பெருசாக லாபம்னு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை வயிறார சாப்பாடு கூட சாப்பிட முடியல. வர்ற பணத்தெல்லாம் திரும்ப ரா மெட்டீரியல் வாங்கி இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது. The young men echo the lament of their elders. Little has moved with time, it seems, in Firozabad. வயசானவங்களாம் என்ன சோகமாக புலம்பிகிட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்போ இருக்க யங் மென்னும் செஞ்சிட்ருக்காங்க. ஒன்றுமே ஃபிரோசாபாத்தில் மாறின மாதிரி தெரியல. இயர்ஸ் ஆஃப் மைண்ட் நம்பிங் டாயில் ஹவ் கில்ட் ஆல் இனிஷியேட்டிவ் அண்ட் த எபிலிட்டி டு ட்ரீம். இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சி, டாயில் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது, உழைச்சி அவங்களோட மனசெல்லாம் மறத்து போயிடுச்சு. இப்போ அவங்களால புதுசாக எதுவும் யோசிக்க முடியல, கனவு கூட காண முடியல. Why not organize yourselves into a cooperative? I ask a group of young men who have fallen into the vicious circle of middlemen who trapped their fathers and forefathers. இவங்கெல்லாம் கஸ்டமருக்கும் இவங்களுக்கும் நடுவில் நிறைய இடைத்தரகர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட மாட்டிகிட்ருக்காங்க. அதனால் அனீஸ் ஜங் அவங்கக்கிட்ட நீங்கள்லாம் சேர்ந்து ஏன் ஒரு கோஆப்பரேட்டிவ் மாதிரி, ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க தயாரிக்கிற வளையல்கள் எல்லாம் அதிக விலைக்கு விற்கலாம்ல, அதனால அப்படி கேட்குறாங்க. Even if we get organized, we are the ones who will be hauled up by the police, beaten and dragged to jail for doing something illegal, they say. அதுக்கு அங்கே இருக்க ஒருத்தர், அப்படி மட்டும் நாங்கள் செஞ்சோன்னா நாங்கள் தான் ஏதோ சட்டத்துக்கு விரோதமாக செஞ்சிட்டோன்னு சொல்லி எங்களை போலீஸ் பலவந்தமாக இழுத்துட்டு போய் அடித்து ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். There is no leader among them, no one who could help them see things differently. இவங்க மத்தியில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமை பண்புடைய யாருமே இல்லை. வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய, வித்தியாசமாக செயல்படக்கூடிய யாருமே இல்லை. Their fathers are as tired as they are. They talk endlessly in a spiral that moves from poverty to apathy to greed and to injustice. இவங்க அப்பாலாம் வாழ்க்கை பூரா கடுமையாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அது போக பாவர்ட்டி, வறுமை வேற. அதனால அவங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட பேசினா ஒரு 4 விஷயத்தை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி. அது என்னன்னா, ஒன்று பாவர்ட்டி பற்றி பேசுவாங்க, அப்பாத்தி யாருமே அவங்கள கண்டுக்கிறதே இல்லைன்னு பேசுவாங்க, க்ரீட் இந்த மிடில் மென்னெல்லாம் எவ்வளவு பேராசையோடு இருக்காங்கன்னு பேசுவாங்க, அப்புறம் இன்ஜஸ்டிஸ் எப்படி இவங்களுக்குலாம் நியாயமே கிடைக்கிறது இல்லைன்றதை பற்றி பேசுவாங்க. இதை பற்றி தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. லிசனிங் டு தெம் ஐ see 2 distinct worlds, one of the family caught in a web of poverty, burdened by the stigma of caste in which they are born. இதெல்லாம் பார்க்குற ஆத்தருக்கு ஃபிரோசாபாத்தில் 2 விதமான உலகங்கள் தெரியுது. ஒரு உலகம் பார்த்திங்கன்னா வறுமை நிறைந்த உலகம். அங்கே ஜாதி பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அந்த தொழிலை தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி மாதிரி எல்லாரும் அவங்க மேலே ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம். The other, a vicious circle of the sahukars, the middlemen, the policemen, the keepers of law, the bureaucrats and the politicians. இன்னொரு உலகம் பார்த்திங்கன்னா அது இதை விட மோசமாக இருக்குது. அதை விஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா தரகர்கள், சாஹுகார்ஸ், மிடில்மென், அரசியல்வாதிகள், போலீஸ்காரவங்க, அப்புறம் பெரிய பெரிய போஸ்டில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க.
Together, they have imposed the baggage on the child that he cannot put down. Before he is aware, he accepts it naturally as his father. இந்த வறுமை, ஜாதி பிரச்சனை, அதிகாரத்தில் இருக்கவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பேகேஜை, ஒரு பாரத்தை இந்த குழந்தை மேலே வச்சிடுறாங்க. அந்த குழந்தையால் என்றைக்குமே இதை விட்டு வெளியிலேயே வர முடியாதபடி செஞ்சிட்றாங்க. அந்த குழந்தையும் அவங்க அப்பா எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரோ அதே மாதிரி ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. To do anything else would mean to dare, and daring is not part of his growing up. இதெல்லாம் மாற்றணுன்னா இவங்கெல்லாம் அதை எதிர்த்து தைரியமாக நிற்கணும். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு தைரியமாக எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியாது. When I sense a flash of it in Mukesh, I am cheered. I want to be a motor mechanic, he repeats. He will go to a garage and learn. But the garage is a long way from his home. ஆனால் முகேஷ் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறான். இதிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறான்றதை பார்க்கும்போது ஆத்தருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முகேஷ் மாதிரி குழந்தைங்களுக்கு மோட்டார் மெக்கானிக் ஆகிறதே ஒரு ரொம்ப பெரிய கனவாக இருக்குது. நான் கராஜில் போய் எல்லாம் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கராஜ் உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்னு ஆத்தர் கேட்குறாங்க. ஐ வில் வாக், ஹீ இன்சிஸ்ட்ஸ். பரவாயில்ல, நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டு யூ ஆல்சோ ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங் அ பிளேன்? ஹீ இஸ் சடன்லி சைலண்ட். No, he says, staring at the ground. நீ எப்பயாவது பிளேனில் பறக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியா அப்படின்னு ஆத்தர் கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே முகேஷ் அமைதியாயிடுறான். தரையை பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறான். In his murmur, there is an embarrassment that has not yet turned into regret. அவன் நோன்னு சொல்லும் போது சங்கடப்படுறானே தவிர ஃப்ளைட் ஓட்ட முடியலன்னு சொல்லி அவன் வருத்தப்படவே இல்லை. He is content to dream of cars that he sees hurtling down the streets of his town. அவனோட தெருவில் ஓடுற அந்த கார்களை பார்த்து அதை ஓட்டணும்னு ஆசைப்படுறதே அவனுக்கு திருப்தியாக இருக்குது. Few airplanes fly over Firozabad. இதோட லிட்ரல் மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோசாபாத்தில் அவ்வளோவா ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் பறக்காது. அங்கே ஏரோட்ராம் கூட கிடையாது. அதனால இந்த குழந்தைங்க ஏரோப்ளைன்ஸ் பறக்கிறதெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இதோட ஃபிகரேட்டிவ் மீனிங்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை தரம் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டக்குன்னு அவங்க பெருசாக ஆசைப்பட முடியாது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனால் இப்போது என்ன முடியுமோ அதை அவன் செய்யட்டும். ஏரோப்ளைனில் பறக்கிறவங்க யாரும் இவங்கள கண்டுக்க போகிறதே இல்லை. முகேஷ் மோட்டார் மெக்கானிக்கானா அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates. See you in next class.